ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 64 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? கர்த்தர் வானத்தை கிழித்து இறங்கி பர்வதங்களை உருக பண்ணுவாராம். அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் கர்த்தர் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, அவர் இந்த பூமிக்கு வந்தால் இந்த பூமி எப்படி இருக்கும்? அதன் கர்த்தருடைய மகிமையை இந்த பூமி எப்படி தாங்கும்? எப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்கள் உண்டாகும் என்பதை குறித்து, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, பவர் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் நம்மிடத்தில் வரும் பொழுது, அவர் கோபமாய் வந்தால், இந்த பூமிக்கு அவர் கோபமாய் வந்தால், அவருடைய கோபத்தின் உக்கிரத்தை இந்த பூமி தாங்குமோ? அது மிகவும் கடினமான காரியம். கர்த்தர் கொஞ்சம் கோபப்பட்டால் போதும், இந்த பூமி அவ்வளவுதான், முழுகிவிடும், எல்லாம் அழிந்து போகும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை பெரியது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சத்துருக்களிடத்தில் கர்த்தர் வரும் பொழுது இப்படியாக செய்வார். கர்த்தர் தமது நாமத்தை தம்முடைய சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்காக வல்லமையோடு இறங்கி வருகிறார். சத்துருக்கள் யார்? கர்த்தருக்கு சத்துருக்கள் யார்? கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள், கர்த்தரை எதிர்க்கிறவர்கள். இதன் பொருள், கர்த்தருக்கு எதிரி என்று யாரும் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு சத்துரு என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முதலில் நாம் சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை பகைப்பதற்கு முன்பாக என்னை பகைத்தார்கள் என்று அறிந்து கொள் என்று நம்மிடம் சொல்லுகிறார். இதன் பொருள், நம்முடைய சத்துருக்கள் தான் கர்த்தருடைய சத்துருக்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க விரும்புகிறோம், அப்படியே நடந்து வருகிறோம். நம் வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றி வாழும்போது பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம், நீதிமான்களாய் வாழ முயற்சி செய்கிறோம். கர்த்தருடைய வேத வசனங்களை படித்து கடைபிடித்து அதன்படி நாம் வாழ முயற்சி செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய சத்துருக்கள், நம்மை எதிர்க்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருப்பார்கள். எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்தில் நமக்கு ஒரு எதிரி இருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள். அவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு அடிமையா இருக்கும் போது அந்த பொல்லாத ஆவிகள் நம்மை விரோதிக்கும். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினாலும், நாம் பரிசுத்த வாழ்க்கையை விரும்புவதினாலும் நமக்கு விரோதமாய் அவர்கள் துன்மார்க்கராய் நமக்கு எதிரிகளாக செயல்படுவார்கள். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் அந்த மனிதர்களுக்கு எதிரிகளா இருக்கிறார்கள். அப்படி நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நமக்காக எதிர்த்து நின்று யுத்தம் செய்வதனால் அவர்கள் கர்த்தருக்கு சத்ருவாய் மாறுகிறார்கள் அல்லவா? இப்படிதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தம்முடைய சத்துருக்களை தமது நாமத்தை வெளிப்படுத்த வருகிறாராம் அவர்களுக்கு. அப்படி என்றால் அவர்களை எப்படி அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்க போகிறது, கர்த்தருடைய மகிமை விளங்க போகிறது. அப்படி என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை பார்த்து அவர்கள் உடைந்து போவார்கள், அவர்கள் தோற்று போவார்கள். அதை பார்த்து கர்த்தரே பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று நம்மை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாகும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று கர்த்தர் மேலும் அவர்களுக்கு பயம் உண்டாகும். இதுதான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும் வழியா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது இப்படியாக அவர்கள் பயப்படுவார்கள். கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக ஜாதிகளை தத்தளிக்க பண்ண வருகிறார் கர்த்தர். ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை அறியாத மக்கள், மற்ற மனிதர்கள் எல்லாம் தத்தளிக்கும்படியாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த வருவார். அவர் வெளிப்படுத்த வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்குவாராம். வானம் என்று ஒன்று அல்ல, அது பல வானங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அடுக்காக லேயர்ஸாக இருக்கிறது.
இப்படி அடுக்கடுக்காக இருக்கிற அந்த வானங்களை கிழித்து கர்த்தர் இறங்குகிறார். அப்படி இறங்கி உருக்கும் அக்கினி, அதாவது இரும்பை உருக்குவதற்கு அக்கினியை, தீயை மூட்டுவார்கள். அது மிக வேகமாக, ஒரு வேகத்துடன் கூட அந்த அந்த அனல், அந்த தழல் எரியும். அப்படி எரியும் போது அது மிக மிக வெப்பமாய் இருக்கும் அந்த அக்னி தழல். அது போல அக்கினி தழல் போல கர்த்தர் இறங்குகிறாராம். அது போலவும் தண்ணீரை அக்கினி பொங்க பண்ணுவது போலவும், தண்ணீர் கொதிப்பது போல, அதாவது நாம் தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது அதிக வெப்பநிலை ஏறும்போது அது கொதிக்க தொடங்கும். அது பொங்கி பொங்கி மேலே வரும். அது போல கடலுக்கு அடியில் பூகம்பங்கள் ஏற்படும் பொழுது கடல் நீர் பொங்கி சுனாமியாக மேலே வருகிறது. அது போல இந்த 2 உதாரணமும் அளவில் வித்தியாசப்பட்டது. ஆனால் இது இப்படிதான் நடக்கிறது. பூமியின் அடியில் உள்ள நிலத்தட்டுகள், நிலப்பகுதி, அது கற்கள், பாறைகள் நிரம்பிய பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொள்ளும் பொழுது அல்லது விலகும் பொழுது மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு, பூகம்பம் பூமிக்கு அடியில், அதாவது கடலுக்கு அடியில் பூகம்பம் ஏற்படும். அதனால் மேலே இருக்கிற அந்த வெப்பம், பூமியின் அடியில் ஏற்படும் அந்த மாற்றத்தினால், அந்த அந்த விசை வருவதினால் மேலே சுனாமியாக பொங்கி கடற்கரைக்கு மேலே வரும். மிக உயரமான அலைகளாக சுனாமியாக வரும். இது போல கர்த்தருடைய வல்லமை இறங்குமா? அக்கினி இறங்குவது போல. அந்த அக்கினி இறங்கும் போது பர்வதங்கள் உருகுமாம். மிகுந்த வெளிச்சத்துடன் அக்கினி மயமாக கர்த்தர் இறங்கி வருவார். அப்பொழுது பர்வதங்கள் உருகும் என்பது பனிமலைகள் இருக்கிறது. அந்த வெப்பத்தினால் பனிமலைகள் உருகி, இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள், அண்டார்டிகா பகுதியில் இருக்கிற பனிமலைகள் உருகி கடல் நீர் மட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். விஞ்ஞானிகளின் கணிப்பு இருக்கிறது. இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆராய்ந்து கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். அது உண்மையான சம்பவம் தான். பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதினால் பர்வதங்கள் உருகுகிறது, கடல் நீர் மட்டம் உயருகிறது. அதாவது மலைப்பகுதிகளில் இருக்கிற பனிமலைகள் உருகுவதினால் அதிலிருந்து தண்ணீர் ஓடி நிலப்பகுதி முழுக்க பாய்ந்து அது கடலில் சேர்க்கிறது. கடைசியில் கடலில் சேர்கிறது, நீர் ஆவியாகிறது. கடல் நீர் ஆவியாகி மழையாய் பெய்கிறது. இது தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பனிமலைகள் எப்பொழுதும் குளிர்ந்த நிலையில் இருப்பதினால் அந்த இடம் அப்படியே இருக்கும். இப்படியாக கடல் நீர் உயர்கிறது. இதை போல கர்த்தருடைய வருகை வரும் பொழுது, அவர் வரும்போது மிக பெரிய அளவில் பர்வதங்கள் உருகும். திடீரென்று கடல் நீர் மட்டம் அதிகமாகும். தீவுகள் எல்லாம் மறைந்து போகும். அதாவது கடல் நீரில் மூழ்கி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத பகுதியும் வெளிப்படுத்தலிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இப்படி தீவுகள் காணப்படாமற் போகும் என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தீர் கர்த்தாவே. அப்பொழுது இப்படி நடந்தது. நீர் பயங்கரமான காரியங்களை செய்தீர். கர்த்தர் வரும்பொழுது, அவர் இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். மிகப்பெரிய இயற்கையில் மாற்றங்கள், நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள், எல்லாவற்றிலும், உலக நாடுகளிடையில், தேசங்களுக்கு இடையில், எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உண்டாகும். மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய வல்லமை விளங்கும். உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக கர்த்தர் வரும் பொழுது அவர் அருகில் இருப்பதினால் பர்வதங்கள், அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பர்வதங்கள் எல்லாம், பனிமலைகள் எல்லாம் உருகி ஓடி இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் போது அவ்வளவு வெப்பம் ஏற்படுகிறது. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னத்தினால். இதை உண்மைதானா என்பதற்கு மோசேயாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கிய போது அந்த சீனாய் மலை முழுவதும் அப்படியே அந்த ஒரு புகையாக தெரிந்தது, புகையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான அடையாளம் இன்றும் கூட இருக்கிறது. 3000 வருடங்களுக்கு மேலாகவும் சீனாய் மலை இன்றும் அந்த கருத்தது போல, மலைகள் எரிந்த அந்த கரி நெருப்பு
கருப்பான கரிக்கட்டைகளைப் போல மலை இருப்பதை இன்றும் கூட நாம் பார்க்கலாம். சீனாய் மலையில் அப்படித்தான் இருக்கிறது. அங்கங்கு திட்டு திட்டுகளாக அப்படியே ஒரு கருமை நிறம் எரிந்த ஒரு கரிக்கட்டை போல மலைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் அப்படி என்றால் என்ன? அதை முதலில் தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு காத்திருப்பது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பது. கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி அதில் உள்ள சாரங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது. எப்பொழுதும் கர்த்தரின் விருப்பம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் நாம் கவனமாயிருப்பது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 அதிகாரத்திலும் யோசுவா 1 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தரோடு என்ன சொல்லுகிறார், அவர் விருப்பம் என்ன? ஒவ்வொரு செயல்களிலும் நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் வைத்திருப்போம். இதை செய்தால் இது நடக்கும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவோம். மனிதர்களாகிய நமக்கே இப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச காலம் வாழ்கிறோம், சின்ன சின்ன காரியங்களை செய்கிறோம், இதற்கே நாம் இவ்வளவு திட்டமிடுகிறோம். அப்படி இருக்க இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். பூமியையும் அதில் உள்ளவைகளையும் வான மண்டலங்களையும் மனிதர்களையும் மனித வாழ்க்கையையும் படைத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்க அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி எல்லா காரியங்களையும் அவர் செய்து வருகிறார். அப்படி இருக்க அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் திட்டத்தை தெரிந்து அதில் நம்முடைய பங்கு என்ன, அவர் நம்மை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. அதில் நாமும் ஒரு அங்கம். ஒரு வீடு கட்டுவோம் என்றால் அந்த வீட்டில் 1,00,000 செங்கல்கள் சேர்த்து ஒரு வீடு கட்டுகிறோம். நன்றாக யோசித்து பார்ப்போம். அந்த 1,00,000 கற்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்கி வைத்து அதை வீடாக கட்டுவார்கள். அப்படி கட்டும்போது அதில் ஒரே ஒரு செங்கலை நாம் எடுத்து விட்டால், அந்த வீட்டின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு செங்கலை எடுத்து விட்டால் அந்த இடம் ஓட்டையாகும் அல்லவா? அது போல அந்த வீடு முழுமை பெறாது. ஒரு செங்கலை நாம் மாற்றி வைத்து விட்டால், நன்றாக யோசித்து பார்ப்போம், அதை முறையாக அடுக்கிதான் வீடு கட்டுவார்கள். அதை மாற்றி மாற்றி அடுக்கி வைத்தால் அதை ஒழுங்காக இல்லாமல் இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் தாறுமாறாக செங்கலை வைத்து கட்டினால் அந்த வீடு, அந்த சுவர் சரியாக வருமா? அல்லது அந்த வீடுதான் நீ கட்ட முடியுமா? அது வீடாகவே இருக்காது, கட்டவே முடியாது அல்லவா? அது போல கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு வீட்டில் 1,00,000 கற்களில் ஒரு செங்கல் மாறினாலும் அந்த வீடு முழுமை பெறாது. அது போல இந்த உலக வாழ்க்கையில் நாம் 1,00,000 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். பல கோடி மனிதர்கள் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவரவர் அந்தந்த இடத்தில் நின்று அந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒருவர் இருக்கும் இடத்தில் இன்னொருவர் இருக்க முடியாது. ஒரு ஊழியர் எப்படி செயல்படுகிறாரோ அதை போல இன்னொரு ஊழியர் செயல்பட முடியாது. ஒரு தேவ பிள்ளை எப்படி செயல்படுகிறாரோ அதே இடத்தில் நின்று அதே போல இன்னொருவர் செயல்பட முடியாது. காலம் வேறு, வேலை வேறு, மாற்றங்கள் வேறு, செயல்பட வேண்டிய நிலை வேறு என்று மாறி மாறிதான் எல்லாம் வரும். ஒருவரை போல இன்னொருவர் அல்ல. அப்படி இருக்க முடியாது. சில நேரங்களில் அப்படி இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தின்படியே நடக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவார், இந்த இடத்தில் இந்த செங்கல் இருக்க வேண்டும். ஒரு இன்ஜினியர் முடிவு செய்வார், ஒரு கல் எந்த இடத்தில் வைக்க வேண்டும், இந்த இடத்தில் இந்த செங்கல் இருக்க வேண்டும் என்று. அது போல கர்த்தரும் நாம் எந்த இடத்தில் நிற்க வேண்டும், நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் இருக்கும். அதை கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனத்தை தியானித்து நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். அப்படி என்றால் கற்றுக்கொள்வது, அப்படி நாம் கேட்கும் போது கர்த்தர் பல விதங்களில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படி என்றால் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு போதிப்பார். ஜெபிக்கும் போது நமக்குள் உணர்வை கொடுப்பார் ஆவியானவர்.
போதகர்கள் போதிக்கும் போது, தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் கொடுக்கும் செய்திகளின் போது, அதன் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி பல விதங்களில் நம்மை வழி நடத்துவார் கர்த்தர். அதையெல்லாம் கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த நிலையெல்லாம் நாம் தாண்டி வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு நேரடியாக பேசுவார். நாம் ஜெபிக்கும் போது நேராக நமக்குள் பேசி நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி அவருடைய வழிநடத்துதலை கற்றுக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். அவருடைய சொல் கேட்டு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இந்த நாளில் நாம் எங்காவது ஒரு கடை தெருவுக்கு போவதோ என்றாலும் கூட அதை கூட கர்த்தரை கேட்டு செயல்பட வேண்டும். நாம் எந்த காரியம் செய்தாலும் எங்கு போக வேண்டும், எங்கு வர வேண்டும், எந்த செயலை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கர்த்தரின் சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்படி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு கர்த்தருடைய சன்னதியில் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. அப்படி நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு அதற்குரிய பலன் மிகப்பெரியதா இருக்கும். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய ஊழியர்கள் ஆகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களா மாறுகிறோம். இப்படி செய்கிறவர்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியாக நாம் அவர் சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தால், இப்படி நாம் கர்த்தருடைய சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருந்தால், ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம் வீட்டில் ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல்லி கேட்காமல் இருக்கிறது என்றால் நமக்கு அந்த பிள்ளை மேல் எரிச்சல் அதிகம் வரும். அந்த பிள்ளை வளர 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 எப்பொழுதுமே நம் பேச்சை கேட்கவில்லை என்றால் கோபம் தான் வரும். ஆனால் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த ஆசிரியரின் சொல் கேட்டு அந்த வகுப்பறையில் இருக்கிற பிள்ளை ஒன்று நன்றாக செயல்படுகிறது. ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு கவனமாய் அந்த பிள்ளை செயல்பட்டால் அந்த பிள்ளையின் மேல அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும். அந்த மாணவனை பார்த்து அல்லது மாணவியை பார்த்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆசிரியர்கள் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் நான் சொல் கேட்கிற பிள்ளையாயிற்றேன் என்று இல்லவா? போல கர்த்தரும் தம் சொல்லை கேட்டு நடக்கும் பொழுது, அவருடைய சொல்லை நாம் கேட்டு நடக்கும் பொழுது, அப்படியே கர்த்தரும் அவர் சொல்லை கேட்டு நடக்கிற நமக்கு அவர் மிகுந்த சந்தோஷத்துடன் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். என் பிள்ளை என் பேச்சை கேட்கிற பிள்ளை, அவள் என்னுடையவள், என்னுடைய எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவள். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். மனம் திரும்பி எனக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளையாக அவள் என்னிடத்தில் வந்திருக்கிறாள், என்னோடு சேர்ந்திருக்கிறாள், என் பேச்சை கேட்கிறாள், நான் அவளுக்காக இறங்குவேன் என்று கர்த்தர் இறங்குவார். இப்படி அவர் பெரிய காரியங்களை அப்படியே தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வாராம். அந்த அவர் செய்ய போகிற காரியங்கள் யாராலும் சொல்ல முடியாது. எந்த பொல்லாத ஆவிகளாலும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த மனிதனாலும் கற்பனை செய்து கூட சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் தான் சொல்ல முடியும். அவர் ஒருவரே சொல்வாராம், நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஏனென்றால் செய்பவர் அவர்தான். அவர் என்ன செய்வார் என்பது அவரால் தான் சொல்ல முடியும். இதன் பொருள் என்னவென்றால், நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்? நாம் கர்த்தருக்கு காத்திருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நம்மாலோ மற்ற மனிதர்களாலோ பொல்லாத ஆவிகளாலோ கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அது என்ன செய்வார் என்று அவர்தான் முடிவு செய்வார். அவர் முடிவு செய்துதான் அவர் செய்ய போகிறார். அதை சொல்லவும் அவரால் மட்டும்தான் முடியும். அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறது அந்த செயல் என்று பொருள். இப்படி அவர் செய்யும் செயல்களை உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, அவைகளை பார்த்ததும் இல்லை. இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் கேட்டிராத காரியங்கள், கண்களால் பார்க்காத காரியங்கள், உணர்வால் உணராத காரியங்களை கர்த்தர் நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்ய போகிறார். எவ்வளவு பெரிய காரியம்! கர்த்தருக்கு காத்திருப்போம். மிக சுலபமான காரியம். அதாவது பல காரியங்களை நாம் கடினம் என்று நினைத்துக் கொள்கிறோம். எப்படி என்றால், ஒரு பெரிய மலையே இருந்தால் கூட
கீழே இருந்து மேலே நோக்கி பார்த்தால் இவ்வளவு பெரிய மலையா, எப்படி இதில் ஏறுவது என்று இருக்கும். ஒரு சின்ன மேடு இருந்தால் கூட நமக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த மேட்டை நான் எப்படி நடந்து ஏறி போக போகிறேன் என்று நமக்கு தோன்றும் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து, இந்த சிறிய 2 கால்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து நாம் என்ன செய்கிறோம்? சில மணி நேரங்களில் அந்த மலையை தாண்டி விடுகிறோம். அவ்வளவு பெரிய மலையை சிறிய நடையால் ஒரு அடி தூரம் நடக்கிற ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து நடந்து போய்விட முடிகிறது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது பெரிய கடினமான காரியமாய் தோன்றினாலும் அது முடியக்கூடிய காரியம்தான் அல்லவா? அது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிகவும் சுலபமானது. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், நாமாகவே எல்லாம் செய்ய தேவையில்லை. முடிவெடுத்தால் போதும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், அவருக்கு பிரியமாய் வாழ்வேன், அவருடைய சித்தத்தை செய்வேன் என்று நாம் முடிவெடுத்தால் போதும். மற்ற காரியங்களை கர்த்தர் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஞானம், புத்தி, உணர்வு, வேகம், விவேகம் எல்லாம் கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டு போய் விடுவார். வெற்றியை தந்து விடுவார். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாரும் அறியாத மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற மனிதர்களிடத்தில் கர்த்தர் சந்திக்கிறாராம். மனிதர்களை எப்படிப்பட்டவர்களை? சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நீதியை கடைபிடிக்கிறவர்கள். நீதியாய் வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த நீதியை கடைபிடிக்க வேண்டும். முறுமுறுத்து கொண்டோ வேதனையோடோ நீதியின் பாதையில் நடக்கக்கூடாது. முழு மனதோடு கர்த்தருடைய நீதி நியாயங்களை ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷத்தோடு கடைபிடித்து நடக்கிறவர்களையும், உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும். நம் வாழ்க்கை பாதை கர்த்தருடைய வழிகளில் போவதா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன என்று பார்த்தோமோ, அதுதான் கர்த்தருடைய வழிகளில் நடப்பது. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, வாழ்க்கைக்கான ஃபார்முலா வேத புத்தகம். ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இதை இப்படிதான் செய்ய வேண்டும். ஒரு உடை உடுத்துவதிலிருந்து, உணவு சமைப்பதிலிருந்து, எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இப்படிதான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அதுபோல நம் மனித வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதைதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பரிசுத்த வேதாகமம் பைபிள் நமக்கு அதைதான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி பைபிள் வசனங்களை படித்து அதன்படி நாம் வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு, அப்படி வாழ்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை தான் வேத வசனம், பைபிள் வசனம். அதை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வசனத்தை கடைபிடித்து வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். எல்லாம் ஒன்றுதான், ஒரே பொருள்தான். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அது மட்டுமல்ல, அப்படி நடப்பது என்றால் நீதியை கடைபிடித்து நடப்பது. நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, அதைதான் வேதம் போதிக்கிறது. அப்படி பரிசுத்த இந்த வேதாகமத்தில் உள்ள எல்லா கட்டளைகளையும் வசனங்களையும் படித்து அறிந்து நடந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிப்பதினால் அவருடைய வழிகளில் நடந்து அவரை நினைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துதான் இந்த வழிகளை நாம் கடைபிடித்து போகிறோம். கர்த்தர் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத வசனம், அவர் சொல்லிய வார்த்தைகள், அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், நம் தேவன் நமக்கு கற்பித்த வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகள், வேத வசனங்கள் என்றுதான் நாம் அவர் மேல் அன்பு வைத்து அவர் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அவரை நினைத்து கொண்டே அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், அவர் வந்து நம்மை சந்திக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிறார். என் பிள்ளைகள் என்னை நேசித்து என் மேல் விருப்பம் கொண்டு என் மேல் அன்பு கூர்ந்து ஆசையாய் பாசமாய் என் வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த மகள் அப்படி செய்கிறார், நான் அவளை போய் பார்ப்பேன், அவளோடு பேசுவேன் என்று நம்மை சந்திக்க ஆண்டவர் வருகிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? ஆதி காலத்திலேயே
கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி நடந்தார்கள். அவர்கள் அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்ததினால் கர்த்தர் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. 40 வருஷம் சுற்றித் திரிந்தார்கள். கானானுக்குள் வந்த பின்பும் கொஞ்ச காலம் யோசுவாவின் காலம் வரைக்கும் தான் அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள். அதன் பின்பு மீண்டும் தவறு செய்ய பாவம் செய்ய தொடங்கினார்கள். அதனால் கர்த்தர் கடும் கோபம் கொண்டு அவர்களை தண்டித்தார். இப்படியாக நடந்தது. அதை இஸ்ரவேலர்கள் சொல்லுவதாக ஏசாயா தீர்க்கதரிசி இது சொல்லுகிறார். நாங்கள் பாவம் செய்தோம் சுவாமி, உம்முடைய வழிகளை விட்டு விலகி நடந்தோம். அதனால் எங்கள் மேல் நீர் கடும் கோபம் கொண்டீர். ஆனாலும் இன்னமும் தப்பி இருக்கிறோம். எங்களை அழித்து போடாமல் நாங்கள் நீர் வைத்திருப்பதினால் நாங்கள் தப்பித்திருக்கிறோம். உம்முடைய கோபத்திலும் நாங்கள் தப்பித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது இஸ்ரவேலர்கள் அங்கு சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. எல்லாரையும் அழிக்காமல் அவர்கள் பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் இஸ்ரவேலரை. அந்த ராஜா அப்படி செய்தார். அப்படியாக நாங்கள் இன்னமும் உயிரோடு தப்பி இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் இன்று வரை காக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தர் கோபப்படுவார், அவர்களை தண்டிக்கிறார். ஆனால் முற்றிலும் அழித்து போனதில்லை. இப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். கர்த்தருடைய கிருபை பெரியது, மிகவும் அன்புள்ள தேவன். அவர் இரக்கம் பெரியது. அதை நம்பி அவருடைய சந்தையில் சேருவோம். அவருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து அவர் வசனத்தை கற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வேத வசனத்தை படித்து அதை கை கொண்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் அவரை நினைத்து கொண்டே இருதயத்தில் அவரை நேசித்து கொண்டே அவர் வசனத்தை கடைபிடித்து கொண்டே வாழ்வோம். கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, உலகம் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவர் இரக்கத்தை நம்பி அவருடைய சன்னதியில் சேர்வோம். அவர் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக